PKN செய்திகளுக்காக புதியவன். வடசென்னை மக்களுக்கு புதிய பொழுதுபோக்கு தளம். எண்ணூரில் படகு குழாமை திறந்து வைத்தார் மேயர் பிரியா. வடசென்னை மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் எண்ணூர் அன்னை சிவகாமி நகரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய படகு குழாமை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா நேற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். குட்டையாக இருந்த பகுதி குளமாக மாற்றம். திருவொற்றியூர் மண்டலத்திற்குட்பட்ட அன்னை சிவகாமி நகரில் நீண்ட காலமாக பராமரிப்பின்றி ஒரு குட்டை காணப்பட்டது. அந்த பகுதியை சீரமைத்து பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மாற்ற பெருநகர சென்னை மாநகராட்சி திட்டமிட்டது. அதன்படி அந்த குட்டையானது தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு ஒரு அழகான குளமாக மாற்றப்பட்டது. திட்ட விவரங்கள் இந்த நீர்நிலையை மேம்படுத்தி அதனை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றும் நோக்கில் ரூபாய் 4.62 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த பணிகளின் கீழ் நவீன படகு தளம் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அமர்ந்து ரசிக்க இருக்கைகள் மற்றும் நடைபாதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு வசதிகள் மற்றும் மின்விளக்கு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. வாட்டர் ஸ்கூட்டரில் சவாரி செய்த மேயர் படகு குழாமை திறந்து வைத்த பின் மேயர் பிரியா அவர்கள் நேரடியாக செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். அப்போது அங்கிருந்த வாட்டர் ஸ்கூட்டரில் அவரே அமர்ந்து குளத்தை சுற்றி சவாரி செய்து மகிழ்ந்தார். மேயர் உற்சாகமாக வாட்டர் ஸ்கூட்டர் ஓட்டிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதுடன் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இப்பகுதியில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த படகு குழாம் அமைக்கப்பட்டுள்ளது. இது திருவொற்றியூர் மற்றும் எண்ணூர் பகுதி மக்களுக்கு ஒரு சிறந்த மாலை நேர பொழுதுபோக்கு இடமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொடக்க விழாவில் மாநகராட்சி அதிகாரிகள், உள்ளூர் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாண்புமிகு துறை அமைச்சர் கிரண் நேரு மூலியமாக மாநகர பகுதியில் உட்பட்டு மணலி ஏரி மிகவும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக படகு சவாரி இடமாக மாற்றப்பட்டு துவங்கப்பட்டு இன்றைக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு 800 பகுதிக்குட்பட்டு இங்கேயும் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட 4.62 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு இங்கேயும் படகு சவாரி இடமாக மாற்றப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் இப்பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளருமா இருக்கக்கூடிய அண்ணன் மாதவரம் சுதர்சன் அவர்களும் வட்டார துணை ஆணையர் அண்ணன் ரவி சார் அவர்களும் மற்றும் மண்டல குழு தலைவர் அண்ணன் அவர்களும் உடனிருந்து இதை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவங்கி வைத்திருக்கிறோம். இது இப்பொழுதே பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதில் அனைத்து வசதிகளுடன் கழிப்பறைகள், உணவு அருந்தும் வகைகள், டிக்கெட் கவுண்டர், ஆண் பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கான கழிப்பறைகள் மற்றும் மீட்பு குழு, குடிநீர் வசதிகள், இப்படி பல்வேறு வசதிகளுடன் கூடிய இங்கு படகு சவாரி செய்யும் வகையில் மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா வட சென்னையில படகு சவாரி என்று வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு பதிவாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக சென்னைக்குட்பட்ட பகுதியில் படகு சவாரி மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஈசிஆர் பகுதிக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் வட சென்னைக்குட்பட்டு 2 பகுதிகள் மிகவும் மேம்படுத்தப்பட்டு இன்றைக்கு பொதுமக்களுக்காக குறைந்த விலையில் இந்த படகு சவாரி பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு 8 இருக்கை வசதிகள் கூடிய ஒரு படகு, 2 படகு இருக்கிறது. அதே போல 4 இருக்கைகள் கொண்ட மிதி படகு இருக்கிறது. அதே போல 2 இருக்கைகள் கொண்ட மிதி படகு இருக்கிறது மற்றும் வாட்டர் ஸ்கூட்டர் இருக்கிறது. 1 இருக்கை கொண்ட கயாக் இருக்குது மற்றும் 2 இருக்கை கொண்ட கயாக் இருக்கிறது. அக்வா ரோலர் மற்றும் இப்படி குழந்தைகள், பெரியோர்கள் குடும்பத்துடன் வாழ்த்து நாட்கள்லயோ இல்ல வரக்கூடிய சம்மர் நாட்கள்லயோ குடும்பத்தோடு இங்க பொழுதுகளை கழிக்கும் வகையில இன்றைக்கு சென்னை மாநகராட்சி சார்பாக இது துவங்கி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் குறைந்த விலையில் இது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வட சென்னையில பாத்தீங்கன்னா இந்த காசிமேடு இருக்கு, கடற்கரை இருக்கு, இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இன்றைக்கு பாத்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது வட சென்னைக்கு என்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட 4000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து வட சென்னை வளர்ச்சி திட்டம் என்ற பிரத்யேக திட்டமாக கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு திட்ட பணிகள் அந்தந்த தொகுதிக்கேற்று பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. இன்றைக்கு இங்க நம்ம போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆனா ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கை வெவ்வேறாக இருக்கிறது. அந்த மாதிரி கோரிக்கைகள் ஏற்று அதன்படி திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. இன்றைக்கு வட சென்னையில் பாத்தீங்கன்னா எத்தனையோ விளையாட்டு திடல்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் துவங்கி வைக்கிறார்கள். அதே போல திருமண மண்டபங்கள் மிக பிரம்மாண்டமாக தனியாருக்கு நிகராக இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள் வட சென்னையில அதிகமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வளர்ச்சியை நோக்கி வட சென்னை சென்றிருக்கிறது. மன்னார்பேட்டை உணவகத்தில் சுடுகாட்டுல பிணங்கள் மின்மயானம் பழுதாகி நின்று செய்தியெல்லாம் இல்ல, அது கரண்ட் கட் ஆயிடுச்சு. அது நம்ம ஜெனரேட்டர் மூலியமா இந்த வட சென்னை பகுதிகளில் மட்டும் இந்த கொளத்தூர் பகுதிகள், திருவிக நகர், கரும்பூர் பகுதிகள்லாம் சிஎம்டி சார்பில் திருமண மண்டபம் கட்டிருக்காங்க. இந்த பகுதிகளில் அதிகமா மீனவர்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருக்காங்க. இந்த பகுதியில ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்று அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடம் என்னென்ன தேவைகள் இருக்குன்னு கேட்டு அறிஞ்சுதான் இந்த திட்டங்கள் செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட போல திருவிக நகர், கொளத்தூர் பகுதியில் திருமண மண்டபங்கள் துவங்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் மார்க்கெட் அதிகமா தேவைப்படுது அப்படின்றது தெரிவித்திருக்காங்க. நாளை கூட மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் குழல்ல இருக்கக்கூடிய சென்னை பள்ளி துவங்க இருக்குது. அதுவும் சிஎம்டி துறை வட சென்னை வளர்ச்சி திட்டம் மூலியமாக தான் திறந்து வைக்க இருக்கிறார்கள். இப்படி தொகுதி வாரியாக கோரிக்கைகள் கண்டறிந்து அந்த வகையில் திட்டமிடுறாங்க. ஒரு இடத்துல ஸ்கூல் தேவைப்படும், ஒரு இடத்துல கல்யாண மண்டபம் தேவைப்படும். அது பொதுமக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதன்படி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேடம், திருவட்டூர் 7வது வருஷத்துல குளம் 10 கோடி ரூபாய் செலவுல அது சேஃப்டி எதுவுமே இல்லாம இருக்கு. உயிர் பலி எல்லாம் ஏற்பட்டு இல்ல, அது இப்பதான் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஒர்க் கம்ப்ளீட் ஆனோடனே அந்த பணிகள் நடைபெற்று இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா மேடம்? மாற்றுத்திறனாளிகள்
ஓகே சார், தேங்க்யூ.